இப்ப அதிகாலையில 4:20 ஆகுது. என்னால தூங்கவே முடியல. நைட்டெல்லாம் ஒரே சிந்தனையா இருக்கு. ஆஃபீஸ்ல அவங்க பண்ற வேலை, இந்த பார்ட் டைம்க்கு வரவங்க பேசுற வேலை, இப்ப சுத்தி முத்தி இருக்கவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த மாதிரி இருக்கிறது. நம்ம வழியில போறப்ப, வரப்ப எல்லாம் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்க்கறது, தேவையில்லாம யோசிக்கிறது. அப்படி தேவையில்லாம மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே கைய காமிச்சு சிரிக்கிறது. இந்த மாதிரி கேடுகெட்ட ஜென்மங்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் கெட்டுப் போச்சு. அறிவு கெட்ட ஜென்மங்க. கொஞ்சம் கூட இவங்களுக்கெல்லாம் விவஸ்தை கண்டறதே கண்டிப்பா கிடையவே கிடையாது. கடவுள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு 5வது அறிவு குடுத்ததே வேஸ்ட். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எங்க கொண்டு போய் விடணுமோ அங்க கொண்டு போய் விடாம, அவங்களெல்லாம் கூட தினமும் வக்கணையா வாழ விடுறாரு பாத்தியா? அந்த கடவுள் ரொம்பவும் வேஸ்ட். இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட ஒரு உலகத்துல எப்படிதான் வாழப் போறேன்னு தெரியல. எப்படிதான் என் கதை முடியப் போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு சித்திரவதை. மனசெல்லாம் அப்படியே கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்கிடுறாங்க. மனச போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நானும் அத ஒட்ட வச்சுக்கிறதுக்கு நான் எத்தனையோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒட்ட வைக்கிறோமோ இல்லையோ, உடனே போட்டு உடைக்கிறானுங்க. இதே தான் வேலையா இருக்கு. நேத்து காலையில ஆஃபீஸ் போற அந்த நேரத்துல ஏதோ ஈன்னு பல்ல காமிச்சு இழிச்சிட்டு நல்லபடியா பேசுற மாதிரி பேசிட்டு, அதுக்கப்புறம் பேக் பைட்டிங் மாதிரி எதையாவது தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கானுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. எதுக்கு இப்ப என்ன சீண்டிக்கிட்டே இருக்கானுங்க? இப்ப என்னதான் வந்தது இவங்களுக்கெல்லாம்? என்னதான் வேலை? இது இன்னைக்கு நேத்து மட்டும் கிடையாது. அது எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஸ்கூல்ல நடந்தது. ஸ்கூல்ல நடந்தப்ப என்ன தெரியுமா நினைச்சேன்? இந்த ஸ்டாண்டர்ட் முடிஞ்சா அடுத்த ஸ்டாண்டர்டு. அடுத்த ஸ்டாண்டர்ட் முடிச்சா 10th முடிச்சா 11th 12th முடிச்சா அதுக்கப்புறம் காலேஜ் அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். இந்த நாய்ங்க கூடவா வரப்போகுது? கடைசியில சாவர வரையும் இந்த மாதிரி நாய்ங்க கூடவா வரப்போகுதுன்னு நினைச்சேன். அப்படி மனசை தேத்திக்கிட்டேன். காலேஜ் போனப்ப அப்படிதான் இருந்தானுங்க. 1 வருஷம்டா, 2 வருஷம்டா, 3 வருஷம்டா மிஞ்சி போனா. எந்த இளவா இருந்தா எனக்கு என்ன வந்தது? அவன் என்ன பேசினா எனக்கு என்ன வந்தது? அவன் ஜாலி எனக்கு வராது. அவன் சொகுசு எனக்கு வராது. அந்த புறம்போக்கு வாழ்க்கை எனக்கு வராது. நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு வாழ்க்கை அமையும். எனக்கு எங்க அப்பா, அம்மாலாம் எனக்கு ஒண்ணும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கல. எனக்கு நானா என் படிப்ப தேடிக்கிட்டேன். எங்க அப்பா விட்டுட்டு போனவர் தான் எங்க போனாருன்னு தெரியல. உயிரோட இருக்காருன்னு தெரியல. இத்தனை தலைவலி இருக்கு. அம்மா படிக்கல சரியா. அவங்க டெய்லர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத நிலைமையில இருந்தோம் நாங்க. அதெல்லாம் அந்த தலைவலி எல்லாம் நான் மனசுல வச்சுக்கிட்டு, நான் நல்லபடியா படிச்சு செமஸ்டர் ஃபர்ஸ்ட் அந்த டாப்பர் எல்லாம் எடுத்து, ஏதோ ஒரு செமஸ்டர் கூட கோல்டு மெடல் எல்லாம் கூட வாங்கி, இத்தனை இம்சைக்கு நடுவுல ஒரு காவா பக்கத்துல ஒரு ஒண்டி கொடுத்தனா அந்த வீட்டுல நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்க ஒரே ஒரு ஹாலு, ஒரே ஒரு கிச்சன். அங்க பாத்ரூம் கியூல நிக்கணும். காலையில காலேஜ் போற நேரத்துல எவனாவது உள்ள போய் புந்துக்கிட்டு ஒரே இம்சை கொடுப்பான். இத்தனை தலைவலி எல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு வந்தான். எல்லா ஃப்ரெண்டும் வருவானுங்க. அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் அப்ப என்னையும் படிக்க விடாம அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி நேரத்துல ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு வீட்லயா இருக்கேன். நானும் என்னவோ நினைச்சேன். இந்த மாதிரி வீட்டுலலாம் இருந்தா எப்படிடா படிக்க முடியுது உன்னால? எங்களுக்கெல்லாம் ஃபிளாட்ல அவ்வளவு சொகுசு இருந்தா நாங்களாம் படிக்க மாட்டேங்கிறோம். இப்படியெல்லாம் சொல்லிட்டு போனானுங்க. அது நாங்க அதே வீட்டுல இருந்ததுனால எங்களுக்கு தெரியல. பக்கத்திலே ஒரு பெரிய கூவம் ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த நாத்தை புதுசா வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. எங்களுக்கு அங்கேயே இருந்ததுனால பழகி போச்சு. அந்த கூவம் ஆறு பக்கத்துல இருந்ததுனால அந்த கொசு கடியில எல்லாம் உடம்புல நிறைய ஸ்கின் அலர்ஜி எல்லாம் கூட வந்தது எனக்கு. இத்தனை இம்சையும் தாண்டி நாங்க அவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். என் குடிய கெடுக்கணும், என் மனசை போட்டு உடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. எவ்வளவு கஷ்டப்பட்டு நானும் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி படிச்சு, ஆசைப்பட்டு படிச்சு, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு நினைச்சேன். அதுவும் முடியாம போச்சு. லைலோ காலேஜ்ல சீட் கிடைக்காது. எனக்கு 990 தான் 12th. டீச்சிங் படிக்கணும்னு நினைச்சேன் 8வது படிக்கிறப்ப. நல்ல டீச்சரா ஆகணும், நல்லபடியா பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், ரொம்ப ஈஸியா சொல்லிக் கொடுக்கணும்னு. அதே மாதிரி தான் இப்போ நான் டீச்சிங்ல இருக்கேன். சிவில் படிக்கணும்னு நினைச்சேன். அந்த சிவில் படிச்சு குவான்டிட்டி சர்வேயரா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்தேன். அந்த 2 வருஷத்துல எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ராக்டிக்கலா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். ஜனங்களையும் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். யார் யார் எப்படியெல்லாம் மோசம் பண்றாங்க, மனசளவுல எந்த அளவுக்கு மட்டமா இருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனையும் தாண்டி நான் என் பேஷனுக்காக தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எத்தனை சர்டிபிகேட் இருக்கு, எத்தனை சாஃப்ட்வேர் தெரியும், இதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு எனக்கு இருக்க அந்த டேலண்ட்டுக்கு எங்கேயாவது நான் போய் அப்ரோச் பண்ண எனக்கு வேலை கிடைக்காதா? ஏதோ புறம்போக்குங்கெல்லாம் கூட லட்சக்கணக்கில் சம்பாதிக்குதுங்களே. நான் எனக்கு என்ன அப்ரோச் பண்ண கிடைக்காதா? மனசு வைக்க மாட்டேங்கிறேன்ல. எதுக்கு வைக்க மாட்டேங்கிறேன்? அப்ரோச் பண்ணவும் தேவையில்லை. அங்கே இதே மாதிரி ஜென்மங்க தான் இருக்குங்க. அவ்வளோ காசு சேர்த்து என்ன ஆக போகுது? மனசுக்கு நிறைவு தேவை. மனசுக்கு நிம்மதி தேவை. நமக்கு கிடைக்காதது நமக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப
அவ்வளோ லட்சக்கணக்கில் போட்டு காலேஜில் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு டீச்சரே வரமாட்டாங்க. காலேஜில் மற்ற பசங்களாம் ஊர் மேய்வானுங்க. அப்படி இது காட்டில் விலங்குங்கள்லாம் ஊர் மேயும், அந்த மாதிரி தான் ஊர் மேய்ஞ்சானுங்க. அப்போ கூட அங்கே டிஜிட்டல் லைப்ரரி இருக்கும், அங்கே வந்து லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியெல்லாம் போய் உட்காந்து எதையாவது படிக்கணும். இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சே தவிர மற்றவங்கள மாதிரி கதை அளக்கிறதுக்கு தெரியல. அந்த வெப்சைட் பாரு, அவனை அது செய், இவனை இதை செய், அவளை அது செய், இதை செய்யின்னு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு, இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வந்து நேரம் இல்லை. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் என்னை வளர்க்கவும் இல்லை. எங்கள் வீட்டில் வளர்த்தது அதுக்கப்புறம் அது கதை. அப்பா இருந்த வரையும் அப்படியே செல்லமாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தவங்க பவுடர் பூசுறது, ஒருத்தவங்க சாக்ஸ் மாத்துறது, ஒருத்தவங்க வந்து அப்படியே வந்து கொஞ்சறது, ஒருத்தவங்க ஊட்டுறது எல்லாமே. எப்போ எங்கள் அப்பா வந்து வீட்டை விட்டு போனாரோ அப்போவே மரியாதை கெட்டு போச்சு. என்ன இத்தனி பேச்சு பேசினாங்க. 6 வயசு தான் எனக்கு. வீட்லேயே இத்தனி பேர் வந்து இப்படியெல்லாம் வந்து இம்சை கொடுக்குறாங்களே, அப்போ நாட்டில் வந்து சொல்லவா தேவை? எதுக்கு? நானும் மனுஷனாக தானே பிறந்திருக்கேன். என்னையே இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க? எந்த நாயாவது சாதிப்பானா? ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அதை தாண்டி இத்தனி வந்து மென்டலி ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க பல வருஷமா, பல நேரத்தில் பல நாய்ங்க. இதெல்லாம் தாண்டி நானும் தானே வந்திருக்கேன். என் காலில் தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என் காலை உடச்சி என்னை நொண்டி ஆக்கிக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு தடவையும். நான் எப்படி தான் எழுந்து நடக்கிறது? நான் எப்போ நடக்கிறது? நான் எப்போ ஓடுறது? நான் எப்போ நான் லைஃப்பில் வந்து முன்னுக்கு வர்றது? ஒரு உதவி யாரும் செய்ய தேவையில்லை. நான் செஞ்சாலும் வந்து அது வந்து எனக்கு வந்து உடம்புல ஒட்டாது. நான் சுயமாக உழைச்சதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே தவிர உங்களை மாதிரி புறம்போக்கு வாழல. ஒரு உதவி செய்யறதுக்கு எந்த நாய்க்கும் துப்பு கிடையாது. ஒவ்வொருத்தரம் கொடுக்கறதுக்கு மட்டும் இத்தனை நாய்ங்க கிளம்பி வருதா? புறம்போக்கு நாய்ங்கடா நீங்கெல்லாம். உங்களுக்கெல்லாம் கூட வந்து கல்யாணம், குழந்தை, குட்டி, வீடு வாசல்லாம் அமையுது. உங்க பொண்டாட்டிங்க, உங்க பிள்ளைங்க, உங்க தாய் தகப்பனுங்கெல்லாம் நல்ல சாவா வரும். அவங்களுக்குலாம் கண்டிப்பா நல்லபடியா சாவ மாட்டாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை பெத்து போட்டிருக்காங்கல்ல, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நல்லா சாவ மாட்டாங்க. என்னைக்காவது நீங்க செய்யற இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடாதுடா. நான் சொல்றேன், இந்த மாதிரி சாபம் கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த மாதிரி மனசு வந்து நோகிறது, இதெல்லாமே பாவம். நீங்க பாவம் செஞ்சுட்டு என்ன பாவம் செய்ய வைக்கிறீங்க? மானங்கிட்ட பொழப்புக்கு எங்கேயாவது வந்து நீங்க போய் சாவலாம் இல்ல நாண்டுகிட்டு. என்ன ஏன்டா சாவடிக்கிறீங்க? நைட்டெல்லாம் தூங்க முடியாம இம்சை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கேன். என்ன சீண்டுனா நெருப்ப சீன்றதுக்கு சமம். அப்ப அவங்க எல்லாம் வந்து அப்படியே பஸ்பம் ஆகணும். அவங்க பஸ்பம் ஆகல. என் மனசு வந்து பஸ்பம் ஆக்கிட்டு இருக்காங்க. ரைமிங்கா பேசினாலும் பேசலாம் எவ்வளவு வேணா. இந்த கேடு கெட்ட ஜென்மங்களுக்கு வந்து எவ்வளவு பேசினாலும் புத்தி வராது. எனக்கு எனர்ஜி வேஸ்ட், எனக்கு தூக்கம் கெடுது, நிம்மதியா சமைச்சு சாப்பிட முடியாது, நிம்மதியே எனக்கு பிடிச்ச வேலையை நான் வந்து செய்ய முடியாது. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு நினைச்சேன். ஒரு சேனல் ஆரம்பிச்சு நானும் வந்து அதுல நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு சேனல்ல 1500க்கும் மேல வீடியோ போட்டு வச்சிருக்கேன்னு, 100 115 கிட்டத்தட்ட பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன்னு. நான் நினைச்சேன்னா 100 யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ண முடியாதா? அது எப்படியெல்லாம் வந்து செஞ்சா எப்படியெல்லாம் மக்களுக்கு போய் சேரும், அதுல எப்படியெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், எல்லா ட்ரிக்ஸும் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் மூடிக்கிட்டு இருக்கேன்? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு எனக்கு நல்லாவே புரியும். அலெக்சாண்டர் தி கிரேட் சொன்ன மாதிரி கடைசியா செத்ததுக்கு அப்புறம் ஒன்றும் கொண்டு போறது இல்லை. இந்த கீதாச்சாரம் வந்து நானும் வந்து சின்ன வயசுல இருந்தே படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அது வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து சொன்னதா எடுத்துக்க கூடாது. அது எல்லாருக்கும் சொன்னதா தான் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நானும் அடங்கியிருக்கேன். என்ன ஏன்டா சாவடிக்கிறீங்க? என்ன ஏன்டா சீன்றீங்க? எனக்கு ஆக்சுவலா எனக்கு நார்மலா எனக்கு கோவமே வராது. நான் வந்து ரொம்ப சாத்விகமான ஒரு மனுஷன்தான். ஆனா என்னை வந்து டென்ஷன் ஏத்தி, என்னை தேவையில்லாம புலம்ப விட்டு, ஏதாவது எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்டா எல்லா நாய்ங்க ஒண்ணு கூடி என்னை வந்து தேவையில்லாம பேசி, என்னை வந்து நேரடியா தாக்கி, என் மேல கல் எறிஞ்சு, இதெல்லாம் எனக்கு தேவையா? என்ன பாவத்தை வந்து நீங்க கழிச்சுக்கிறீங்களா? இல்லைன்னா பாவத்தை வந்து என்னுடைய பாவத்தை வந்து கழிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் உதவுறீங்களா? இப்படியெல்லாம் இம்சை கொடுத்தா எனக்கு பாவம் கழியுதுன்னு அர்த்தம், உங்களுக்கெல்லாம் பாவம் சேருதுன்னு அர்த்தம். நீங்க கடைசி வரையும் வந்து செத்து பிறப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து வீணா போவீங்க. நல்லபடியா வந்து வாழ்ந்து நீங்க வந்து ஒன்றும் மயிர் பிடுங்க போறது இல்லை. பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாம் என்ன சீன்றதுக்குன்னே பிறந்துட்டானுங்க. நல்ல ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா தானே. இந்த மாதிரி புறம்போக்கு நான் எங்களை பெத்து போட்ட தாயெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு பெத்துக்கிட்டாலா, ஊரெல்லாம் சேர்ந்து பெத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஒரு இனிஷியல் இருக்காது இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம், பல இனிஷியல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அதுதான் உண்மை போல. அந்த மாதிரி பல இனிஷியல் வந்து இருக்க அந்த புறம்போக்குங்க தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கும், இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசி மனசை வந்து காயப்படுத்தும். அப்படியே வந்து மூஞ்சுக்கு முன்னாடி வந்து சிரிச்சு அப்படியே வந்து ஊசியில குத்த வேண்டியது. பழத்துல வந்து ஊசி எடுப்பாங்களாம். அந்த மாதிரி பாம்புக்கு பல்லுல தான் விஷம், ஆனா இந்த மனுஷங்களுக்கு உடம்பெல்லாம் விஷம். அந்த விஷ கிருமியை வந்து நசுக்கிய கொல்லணும்.
இத்தினி பேச்சு பேசுனதுக்கு அப்புறம் என்ன செத்த பாம்பு மாதிரி இன்னும் கூட சாவடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. என்னைக்கு ஒரே அடியா வந்து கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. சி, மானங்கெட்ட பொறப்பு, மானங்கெட்ட மனுஷ பொழப்பு, மானங்கெட்ட மனுஷ ஜென்மங்க. அதுங்க மனுஷனே கிடையாது, அதெல்லாம் மானங்கெட்ட பொறப்பு. எக்கேடோ கேட்டு தொலைங்க, என் உயிரை வாங்காதீங்க. முடியலன்னா நீங்களே வந்து அடிச்சு கொண்டுக்கோங்க. நல்ல சாவே வரக்கூடாதுடா யாருக்கும், வயிற்றுல கொட்டிக்கிற எல்லாருக்கும். உருப்படாத நாய்ங்க. நீயும் உருப்பட மாட்டேன், உங்க வீட்டில் இருக்க யாருமே உருப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரிலாம் பேசி எனக்கு தூக்கம் கெடுத்து என் நிம்மதியை கெடுத்து என்னுடைய வயிற்றுல கொட்டிக்கிட்டே இருந்தேன்னா நீ என்ன வேணா சம்பாதிக்கலாம், என்ன வேணா மயிர் பிடுங்கலாம், ஏக்கர் கணக்கில் வந்து நிலத்தை வாங்கி போட்டு அதில் அப்படியே பேலஸ் கூட கட்டிக்கலாம். கண்டிப்பா நீ செய்யற இந்த பாவம்லாம் உன்னை தூங்க விடாது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து உன் வாழ்க்கையில் அதெல்லாம் நீ நினைச்சு பார்ப்ப. இங்க நீ கோடி சம்பாதிச்சுட்டு நீ போய் உட்காருவியோ இல்லையோ, அடுத்த ஒரு வாரத்துக்கெல்லாம் வந்து நீ சாவியா இல்லையான்னு பாரு. அன்னைக்கு எவனோ ஒருத்தன் சொன்னான், நிறைய மலையாளிஸ் எல்லாம் வந்து இங்க வந்து வருஷம் கணக்கா இருக்காங்க, லட்சம் கோடி சேர்த்துட்டு தான் போறானுங்க. சேர்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு வாரத்துல வந்து போயிடுதான். இந்த மயிருக்கு சமம் இதுங்க உயிரெல்லாம். எப்பயோ போக வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாவத்தெல்லாம் சேர்த்துட்டு அந்த பாவ மூட்டையை வந்து பிள்ளைங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் கொடுத்துட்டு போய் சேருதாம. அதெல்லாம் வந்து எப்பயோ சேர வேண்டியது. மானங்கெட்ட பொழப்பு இல்லை. தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு எவனையாவது உயிரை வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க. அதெல்லாம் வந்து தீர்ந்து போச்சுல்ல. அங்கே ஏக்கர் கணக்கில் கட்டி வச்சுட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அங்கே வந்து பச்சை பச்சைன்னு இருக்கும். அந்த நேச்சுரலை, அந்த நல்லதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்கு துப்பு இல்லாத ஜனங்களுக்கெல்லாம் தான் அந்த மாதிரிலாம் அமையும். சென்னையில் வந்து அவ்வளோ பொல்யூஷனு, பக்கத்துலேயே வீடுங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் வந்து இந்த மாதிரி தான் நிம்மதி இல்லாமல் தான் அமையும். அதுதான் யாருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்குது, அது கிடைக்க மாட்டேங்குது. புறம்போக்கு நாய்களுக்கு, இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் தான் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அது வந்து அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, துப்பு இல்லை. கடவுள் இந்த மாதிரி தான் எதையோ யார்கிட்டயோ வந்து கொண்டு வந்து கொடுப்பானா. சே, இதுதான் இது, இவங்களுக்கு தான் இது கிடைக்கணும்னு இருக்கு. நிம்மதின்றது கிடைக்கணும் எனக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அது வந்து எனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, இதுங்க வந்து எனக்கு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்துடுச்சுங்க. சை, இதெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இதுங்களுக்கெல்லாம் 5 வளையாதது 50 வளையவே வளையாது. நாய் வாழை யாராலையும் நிமித்தவே முடியாது. பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்குமன்ற மாதிரி இந்த சாக்கடைக்குள்ள விழுந்த பண்ணி மாதிரி எல்லாரும் வந்து விழுந்து கிடக்குறாங்க. எல்லா சாக்கடையும் சேர்ந்து என்ன உயிரை வாங்குது. சாக்கடையில வந்து சந்தனம் விழுந்துடுச்சாமா. அப்ப சந்தனத்தோட வந்து ஸ்மெல்லு கிடைக்கவே கிடைக்காது. சாக்கடை தான் வந்து ஆக்குப்பை பண்ணிடும். அந்த மாதிரி தான் நாரிக்கிட்டு இருக்கு. நானும் சந்தன கட்டையா இருந்து இந்த சாக்கடையில விழுந்து கிடக்குறேன். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து யாருக்கும் தெரிய போறதில்ல. இந்த மற்ற சாக்கடைங்களால எனக்கும் வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது.